நம பார்வதி பதே ஹர ஹர மகாதேவா. தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே அறிவிச்சையும், நமச்சிவாயவே நவின்றேத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே. திருச்சிற்றம்பலம். மாதவ சிவஞான சுவாமிகள் அருளியிருக்கிற சோமேஸ்வர் முதுமொழி வெண்பா, பதிவு 84. தலைப்பு பேதமை. பேதமை அப்படிங்கிறது யாதும் அறியாமை, கேட்டிற்கு காரணம் ஆகியவற்றை சிறிதும் அறியாதிருந்தல். அது முழு மூடத்தனம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அதிகாரத்தில் முனிவர் எடுத்திருக்கிற குறள் பெரிதினிது பேதையார் கேண்மை பிரிவின் கண் பீழை தருவதொன்றில் அப்படிங்கிறத எடுத்திருக்கார். இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு வகையில் பேதையாரோடு கொள்ளும் தொடர்பு இனிமையானது, இனிமை தருவதே ஆகும். அதுதான் என்ன அப்படின்னா, அவர்களை பிரிந்து விட்டு போகும்போது துன்பம் தரும் தன்மை இல்லாதது அப்படிங்கிறத சொல்றார். இதற்கு முனிவர் எடுத்திருக்கிற செய்யுள் பார்த்தோம்னா, வன்சமணர் தம்பிரிவால் வாகீசர் இன்பமன்றி துன்பம் என்பதில்லையே சோமேசா, நன்காம் பெரிதினிது பேதையார் கேண்மை பிரிவின் கண் பீழை தருவதொன்றில் அப்படின்னு எடுத்து சொல்றாரு. இதற்கு அர்த்தம் பார்த்தோம்னா, பின் பிரிவு வந்துளி அது இருவருக்கும் தருவதொரு துன்பம் இல்லை, அதனால பேதையாயினார் தம்முட்கொண்ட நட்பு மிகவும் இனியது அப்படின்னு எடுத்து சொல்றாரு. நன்மையாம் அப்படின்னு சொல்றாரு. உதாரணம் எடுத்து காட்டுறாரு. வாகீசரருக்கு, திருநாவுக்கரசு நாயனாருக்கு கொடிய சமணருடைய பிரிவினால இன்பம் அல்லாது துன்பம் எனப்படுவது ஒன்றும் இல்லை அப்படின்னு உதாரணம் எடுத்து சொல்றாரு. இதே முதுமொழியில் அறநண்பர் வாகீசர் அன்றமனை நீங்க பெரிதின்பம் அன்றியுண்டோ பீழை தெரியின் அப்படின்னு எடுத்து சொல்றாங்க. பொழுப்புரை பார்த்தோம்னா, சோமேசா பிரிவு ஏற்படும் போது எந்த துன்பமும் இல்லை, அதனால் பேதையரின் நட்பு மிக இனியது, நல்லது. எடுத்துக்காட்டாக வஞ்சனை மிக்க சமணருடைய நட்பு நீங்கியதனால வாகீச பெருந்தகைக்கு இன்பமே நேர்ந்தது, துன்பம் விளையவில்லை அப்படின்னு அவர் எடுத்து சொல்றாரு. மீண்டும் ஒரு முறை செய்யுள பார்த்தோம்னா, வன்சமணர் தம்பிரிவால் வாகீசர்க்கு இன்பம் அன்றி துன்பம் என்பதில்லையே சோமேசா, நன்காம் பெரிதினிது பேதையார் கேண்மை பிரிவின் கண் பீழை தருவதொன்றில் அப்படின்னு சொல்றாரு. சமணர்கள் கூட அவ்வளவு ஆண்டுகள் இருந்து நாவுக்கரசர் அதை விடுத்து சைவநெறிக்கு மாறியது அவருக்கு எந்த வருத்தமும் தரல, இன்பம்தான் தந்தது. அதனால பேதையர் கூட கொண்டிருக்கிற நட்பு துன்பம் தராதுங்கிற காரணத்தினால இனியது அப்படின்னு எடுத்து சொல்றாரு. திருச்சிற்றம்பலம். மீண்டும் அடுத்த பதிவில் அடுத்த தலைப்பில் சந்திப்போம், சிந்திப்போம். நம பார்வதி பதே ஹர ஹர மகாதேவா. தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.